Hi brothers and sisters, welcome to this new video. கஷ்டப்பட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து நல்ல மியூச்சுவல் ஃபண்டு பார்த்து ப்ராஃபிட் வரும்னு நினைச்சு ஐடி ஸ்டாக்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஏஐ ஆர்த்தோபிக் க்ளவுட்னு சொல்லி ஐடி செக்டர் குறுக்க பிளாக் பண்ணி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மனசு எல்லாமே இன்னைக்கு இப்போ ஒரு வேதனையில இருக்கு. ஓகே, அதாவது ஐடி செக்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரைஸ்ல எல்லாம் சில ஸ்டாக்குகள் இருக்கு. எப்ப திரும்பன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. இது இருக்கிற சமயத்துல அது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. குறுக்க கம்பு இந்த மாதிரி சில தெருவுல நம்ம போயிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் போயிடும். போனதுக்கு அப்புறமா குறுக்க கம்பை பைக்கை போட்டு இந்த பக்கம் வழி இல்ல போங்க அப்புறம் சுத்திக்கிட்டு நம்ம போய் வேண்டியிருக்கோம். 5-10 நிமிஷம் 10-15 நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப ஐடி செக்டர் நம்ம இவ்வளவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரச்சனை ஆகுது. இது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தா அதுல குறைச்சிருப்பாங்க. அது என்னண்டா இது இந்த ஏஐ ஆந்த்ரோபிக் ஏஐ கிளவுட் எல்லாம் கண்டுபிடிச்சது என்னன்னா ஓப்பன் ஏஐடைய முன்னாள் யூசர்ஸ் தான். இது முன்னாடியே தெரியும். அதை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட இவ்வளவு பெரிய பாதிப்பு ஐடி செக்டர் வந்திருக்காது. இப்போ கடைசியா சொல்லி எல்லாத்துக்குமே நஷ்டத்துல போயிடுச்சு. சரி, இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்துருவோம். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 5% கிராஸ் ஆகி ஃபியர் குறைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 13.49 ஐஎன்ஆர் அந்த 91 டச் பண்ணிட்டு அதே இடத்துல தான் போயிட்டு இருக்கு. அது எப்போ பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. சரி, கிஃப்ட் நிப்டி அபோலோ ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கிங்க. பேக்கெட்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்கிறானே நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இது சார்ட்குள்ள போயிடலாம். நேற்றைய க்ளோஸ் 25,434. இன்றைய ஓபன் 25,512. 90 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9.5க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. 25,507. மட அப்படியே ஏறிச்சு பாருங்க. 10.15 வரைக்கும் ஏறிச்சு. 25,652. அதுதான் இன்றைய ஹை கூட. அதை தொட்டவனையே விழுந்தது பாருங்க. சட அப்புறம் ஒரு ஃபால் சட கீழே விழுந்து 1.5 மணி வரைக்குமே 25,428 220 பாயிண்ட்ஸ் டவுன். கடைசியில் 25,478 மார்க்கெட் முடிந்தது. இந்த இடம் தாங்க. இதை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். டோஜி கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு ஓபன் 25,512, ஹை 25,652, லோ 25,428, க்ளோஸ் 25,482. மதில் மேல் பூனை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம ஃபைனலா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 220 பாயிண்ட்ஸ் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. சப்போர்ட் 25,300, ரெசிஸ்டன்ஸ் 25,800. இன்னைக்கு டாப் வின்னர் எஸ்டிஎல் டெக் 3% அப், பஜாஜ் ஆட்டோ 2.3% அப், டாடா ஸ்டீல் 2% அப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.5% அப். டாப் லூசர் ரிலையன்ஸ் இன்னைக்கு 2.5% டவுன், ஸ்டேட் பேங்க் 2% டவுன். எல்லாம் ஹெவி வெயிட்ஸ் தான் டாப் லூசர். அதான் போட்டு 1.5% டவுன், 8 நாள் 1.5% டவுன். இன்னைக்கு ஆட்டோ செக்டர் 1.5% அப், ஐடி செக்டர் 1.5% அப். ஐடி செக்டர்லாம் அந்த ஷார்ட் கவரிங் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது போல தோணுது. இன்னைக்கு ஹெவி வெயிட் டிசிஎஸ் 2.7% அப் ஆச்சு, ஐசிசிஐ 1.5% அப் ஆச்சு, ஃபார்மா செக்டரும் ஹெல்த் செக்டரும் 1% அப் ஆச்சு. பேங்க் நிப்டி பார்த்துலாம். பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 61,317 டு இந்த கேண்டில் தான் ரொம்ப ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு மூவ்மெண்ட். 61,317 டு 60,816. சப்போர்ட் 60,500, ரெசிஸ்டன்ஸ் 61,764. ரொம்ப நாளே இந்த இடத்துல சுத்திட்டே இருக்கு. லைஃப் டைம் ஹை தான் அதோட ரெசிஸ்டன்ஸா இருக்கு. கிரீன் கேண்டில் 6, ரெட் கேண்டில் 8. கோல்ட பொறுத்தவரை இன்னைக்கு போர்ட் ரேட் 14,930, 295 ரூபாய். சில்வர் 5,172, அந்த 5,200ங்கிறது 3 நாளா அதே இடத்துல போயிட்டே இருக்கு. லைஃப் டைம் ஹை 5,602, சமீபத்திய லோ 4,671. நேற்று கூட இது சொன்னேன். இது ஐஎன்ஆர் வீழ்ச்சி அடையாம இருக்குது ஒரு காரணம். முன்னாடி ஐஎன்ஆர் வீழ்ச்சி அடைந்து மலை மேலே ஏறிச்சு. அது மட்டும் இல்லாம டாலரும் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு இதுல போச்சு. இப்போதைக்கு ஈரான் யுஎஸ் வாருடைய அந்த தொற்று நிக்குது. என்ன முடிவு வருதோ அதுக்கப்புறம் தான் கோல்டும் சில்வரும் முடிவு பண்ணும். சில்வரும் அப்படியே கோல்ட ஃபாலோ பண்ணுது. ஆனா கொஞ்சம் கூடுதலாக இப்ப 90க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி உள்ள ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல இப்ப மார்க்கெட் போயிருக்கு. இது யுஎஸ் ஆயில் ஒரு 1/4% டவுன் ஆகி 65.96 இருக்கு. பிட்காயின் 64,000 கிட்டக்க போயிருக்கு. அதனுடைய லைஃப் டைம் 1,26,000. லோ 60,000 வரைக்கும் வந்துச்சு. இப்ப 65,326 ட்ரேட் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா மார்க்கெட்டுமே கிரீன். டோஜோன்ஸ் 1/4% அப், S&P 500 3/4% அப், நாஸ்டாக் 1% அப், யூரோப் மார்க்கெட், இங்கிலாந்து FTSE 1% அப், CSI
இட்டாலி 1/2% அப், டிஎக்ஸ் ஜெர்மனி 1/2% அப், ஜப்பான் நிக்கி 2.5% அப், சிங்கப்பூர் ஸ்டேட்டஸ் 1/4% டவுன், ஹாங்காங் ஹாங்சங் 1/2% அப், தைவான் 2% அப், கொரியா கோஸ்பி 1.25% அப், எஸ்சிடி காம்போசிட் 1.5% அப், ஜாகோதா இந்தோனேசியா 1/2% அப், சங்கை சைனா 3/4% அப். எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை நேற்று அவங்க வித்திருக்கிறாங்க. எஃப்ஐஸ் ஒரு 102 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஎஸ் 3161 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 1369 கோடிக்கு எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. டிஎஸ் 15,950 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். இவங்க வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. எஃப்ஐஸ் டிஎஸ் ரொம்ப வேகமா வாங்குறது இல்ல, சும்மா அது அப்படியே மார்க்கெட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அணைக்கட்டு போடுற மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை பிசிஆர் ரேஷியோ இந்த பக்கம் 13.62, அந்த சைடு வந்து 20.98, பிசிஆர் வந்து 0.65. ஓவர் சோல்டு, ஓவர் சோல்டு. ரைட்டா, இது தொடர்ந்து நேற்று கூட ஓவர் சோல்டா இருந்தது. ஓகே, சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம வந்து டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம் மார்க்கெட்டு எந்த ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணதுல நீங்க முக்கியமான சில கதைகள் இருக்கு பார்ப்போம். யூஎஸ் வந்து இம்போஸ் பண்ணிருக்கு இந்தியா மேல 120% டாரிஃப் சோலார் இம்போர்ட்டுக்கு. மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. சோலார் செக்டர் எஃபெக்ட் ஆகலாம். அதே மாதிரி சவுத் கொரியா கோஸ்பி வந்து 45% அப்ப இருக்கு 2 மாசத்துல. ஏஐ செமிகண்டக்டர் விஷயமாக மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. அப்புறம் ஸ்பைஸ் ஜெட் வந்து 10% லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. 8.4% ஈக்விட்டி ட்ரேட் இன் பிளாக் டீல், டவுன் 25% இன் 7 days. மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. ரஷ்யா கேன் கீப் ஃபைட் உக்ரைன் throughout the 2026 a military think tank. இந்த கார்டியன் வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார் 2026 ஃபுல்லா போகும்னு சொல்றாங்க. எத்தனை மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க இது பாருங்க. வார் போயிட்டு இருக்குது, மனசுக்கு கஷ்டமான விஷயம். ஜெர்மனி சான்சலர் வந்து சைனா மெர்ஸ் வந்து சைனாக்கு வந்திருக்காரு. இது வந்து ஹெல்ப் டு என் யுக்ரைன் வார், உக்ரைன் வார் நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க வந்து ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இது பிபிசி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அப்புறம் யுஎஸ் வந்து வார்ன் பண்ணுது உக்ரைனை, நீங்க வந்து ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது, போர்ட் அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே 2000 அட்டாக் பண்ணிருக்கீங்க. இது வந்து யுஎஸ் உடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கும், எஃபெக்ட் ஆகுது. ஃபைனான்சியல் டைம்ஸ்ல இது வந்திருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், ரஷ்யாவும் சைனாவும் உலக ரஷ்யா, சைனா அண்ட் அமெரிக்கா 3 பேரும் உலக போலீஸ் மாதிரி மத்தவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடுவாங்க, பேசுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா ரஷ்யாக்கும் சைனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைனா வார்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைனாவும் இப்ப சேர்ந்துருச்சு. சைனாக்கு பிரச்சனைனா ரஷ்யா பேசும், ரஷ்யா பேசணும்டா சைனா பேசும், யுஎஸ் பிரச்சனைடா சைனா பேசும். இப்படி மாறி மாறி அவங்க 3 பேரும் 3 பவரும் பெரிய பவரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு நியூஸ் வச்சு. ஓகே, அப்புறம் இப்ப நம்ம வார்ஷிப் போய் நிக்குதுல, அங்க ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது 5000 சேலர்ஸ் இருக்காங்க, அதுல 650 டாய்லெட் தான் இருக்கான். டாய்லெட் ஃபுல் ஆயிட்டு அங்க 45 நிமிஷம் ஆகுதான் ஒரு ஆளுக்கு போறதுக்கு, ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்தியன் டைம்ஸ்ல என்டிடிவில வந்திருக்கு. அங்க சோல்ஜர்ஸ்குள்ள சேலர்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கு ட்ரம்புடைய கிளைம் ஆன் மிசைல்ஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்துஸ்தான் டைம்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அதாவது யுஎஸ் சொல்லுது, தொடர்ந்து சொல்லுது, நீங்க மிசைல் ப்ரோக்ராமையும் நியூக்ளியர் ப்ரோக்ராம் டோட்டலாவே வைப் அவுட் பண்ணணும். ஆனா ஈரான் சொல்லுது, பேச்சுவார்த்தை நடத்துவோம், நாங்க வந்து யுரேனியத்தை வந்து நாங்க என்ரிச் பண்றது ஒன்லி பவர்க்காக வேண்டிதான் அப்படின்னு, ஏன்னா ரஷ்யாவும் இருக்குது கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மிசைல் இதை நாங்க பண்ண முடியாது, எங்க நாட்டுடைய பாதுகாப்பாக பண்றாங்க. இதை ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல அடிச்சிருக்காங்க 12 நாள் வாரில், இதனால அமெரிக்கா இதுல கவனமா இருக்கு. ஏன்னா இவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஈரான் நியர்ஸ் டீல் டு பை சூப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல் ஃப்ரம் சைனா. இது வந்து ரேட்டர்ஸ், டெலிகிராப், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், WI1 இதெல்லாம் வந்திருக்கு. அதாவது சூப்பர்சோனிக் ஆன்டிஷிப் ஈரானுக்கு சைனா வந்து கொடுக்குது. ரைட்டா, அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து அதாவது மெடிக்கல் டாக்டர் இந்த மாதிரி ஆட்களை 900 புல்லட்ஸ் யூஸ் பண்ணி கில் பண்ணதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு 2025. இது அல் ஜஸீரால வந்திருக்கு. அதாவது இஸ்ரேல்ல வந்து காசால உள்ள மருத்துவ நிபுணர்கள். ரைட்டா, சரி, டெக்னிக்கலா பாத்துருவோம் மார்க்கெட் என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு. ஓகே, இதுதாங்க இந்த ரவுண்ட் போட்டது அப்படியே தான் இருக்கு, அந்த ரவுண்டுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. நம்ம இந்த கேண்டில் வந்தோடனே ரவுண்ட் போட்டோம். ஏன்னு சொன்னா 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், 100 மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ் எல்லாம் சேர்ந்து மிங்கிள் ஆகி அப்படியே கம்ப்ரஸ் ஆயிருக்கு மிடில், அதுவும் மார்க்கெட்டே மிடில். சோ இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகணும். பிளாஸ்ட் ஆகிறதுக்கான அறிகுறிகள் எதை வச்சு வரப்போகுதுன்னு பார்ப்போம். மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எஃப்ஐ பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, டிஐ பை பண்ண மாட்டாங்க, ஒரு அப்படி சும்மா ஒரு இதுதான் பண்றாங்க. பிசிஆர் ஓவர் சோல்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ் பிரச்சனையில இருக்கு.
இந்த சமயத்துல மார்க்கெட் நடுவில் நடந்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.